A very good morning to everyone. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 124. சங்கீதம் 124 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். சங்கீதம் 124. ஜபம். அம்புள்ள ஏசப்பா, இந்த நாளை கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி. இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். நாங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது எங்களோட இருங்க ஏசப்பா. நிறைய பேருக்கு உடம்பு சரியாக தான் இருக்குது, அவங்களோட இருங்க ஏசப்பா. அவங்களுக்கு ஜுரத்தெல்லாம் தூக்கி போடுங்க ஏசப்பா. இந்த மாதிரி ஆஃபீஸ் இல்லாத இருக்கிறவங்களோட இருங்க ஏசப்பா. அவங்களுக்கும் ஆஃபீஸ் தாங்க ஏசப்பா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் அவங்களுக்கு தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே, ஆமீன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.